அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்கள் தமிழ்ச்சங்க கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நீதிபதி மு. புகழேந்தையா அவர்கள் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று பட்டிமன்றம் இலவசத்தால் நன்மை தீமை என்ற தலைப்பில் பேசப்படுகிறது. அதில் திரு சுரேஷ், திரு சுகுமார் அவர்கள் தீமை என்ற தலைப்பிலும், திரு வைஜெயந்தன், திரு சேகர் அவர்கள் நன்மை என்ற தலைப்பிலும் பேச உள்ளனர். திரு நீதிபதி அவர்கள் இலக்கிய உரையை முதலில் ஆற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்கள் தமிழ்ச்சங்கம் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டம் நடைபெறும் சம்பந்தமாக நமது சங்கத்தின் துணை நிறுவனர், துணைத் தலைவர் திரு மூர்த்தி அவர்கள் முதலில் இக்கூட்டம் ஆரம்பிப்பது குறித்து எதற்காக இந்த கூட்டத்தில் என்ன நடைபெறும் என்று கூறியுள்ளார். முதலில் இதுவரையில் பட்டிமன்றம் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது முதலில் இலக்கிய உரை நடத்தலாம் என்று முடிவு செய்தேன். ஏனென்றால் பட்டிமன்றம் மட்டும் நடந்து கொண்டிருந்தால் சங்கத்தினுடைய தமிழ் வளர்ச்சி என்பது தெரியாது. சங்கத்தில் தமிழ் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவும், மற்றவர்களுக்கு பயன்படும் விதமாகவும், சங்கத்து உறுப்பினர்கள் தமிழை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் எனக்கு தெரிந்தவரை சில கருத்துக்களை கூறுகின்றேன். இன்று நாம் எல்லோரும் பார்த்திருப்போம் திருவிளையாடல் படம். அந்த திருவிளையாடல் படத்தில் தருமையாக நாகேஷ் நடிக்க, அதில் பொங்குதேர் வாழ்க்கை என்ற ஒரு பாடல், அதாவது மன்னனுடைய மனைவிக்கு கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா என்பது குறித்து அந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக நாம் நம்ம தமிழ் இலக்கியத்தினுடைய ஆதாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் இலக்கியத்தினுடைய ஆதாரம் என்பது, அடிப்படை என்பது காலத்தால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்டது. 3000 4000 ஆண்டுகளுக்கு உட்பட்டது. முதற் சங்கம், கடைச்சங்கம், இடைச்சங்கம், 3 சங்கம் இருக்கின்றன. இந்த 3 சங்கங்களில் தான் அந்த இலக்கியங்கள் தோன்றுள்ளது. அதில் குறிப்பாக புராண நூல் சொல்லலாம். அதுபோன்று சங்க இலக்கியம் என்று கூறப்படுகின்றது எல்லாம் இந்த சங்கங்கள் 3 சங்கங்கள் ஏற்பட்ட காலத்தில் தான் இந்த சங்க இலக்கியங்கள் உருவாகியுள்ளன. இந்த சங்க இலக்கியங்கள் என்பது 11 மேற்கணக்கு, 11 கீழ்கணக்கு என்று இருக்கிறது. 11 மேற்கணக்கு என்பது 10 பாட்டு 8 தொகை. இந்த 8 தொகையை பற்றி அறிகிறோம். 8 தொகையில், அதாவது நற்றிணை, ஐங்குறுநூறு, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்ற 8ம் சேர்ந்தது 8 தொகை. அதே போன்று 10 பாட்டு 10 நூறு சேர்ந்தது. இந்த 10, 8, 18 சேர்ந்தால் 11 மேற்கணக்கு. 11 கீழ்கணக்கு என்பது திருக்குறள் உட்பட்ட நீங்களாம். அது பிறகு ஒரு நாள் சொல்கின்றேன். இந்த 11 மேற்கணக்கில் சங்க இலக்கியங்கள் முற்பட்டது பல நூல்கள் இருந்தாலும் அவற்றுள் குறுந்தொகை மிக மிக முக்கியமான நூல். இந்த குறுந்தொகை என்பது அகத்துறை சம்பந்தப்பட்ட நூல். புறம், அறம் என்று இலக்கியத்தில் 2 பிரித்திருக்கிறார்கள். புறம் என்பது போர் புரிவது போன்றவற்றை, அந்த தமிழருடைய அகவாழ்வு, அதாவது வாழ்க்கை முறையில் அவர்கள் கணவன் மனைவியாக காதலர்களாக எப்படி இருந்தார்கள் என்பதுதான் அந்த அகத்துறை நூல். இந்த அகத்துறை நூல்களில் முக்கியமானது குறுந்தொகை ஒன்று. இந்த குறுந்தொகையில் 2வது பாடல், கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது பொழிமோ பைலியது கெழீர் நட்பின் மயிலியர் செரியேற்று அறிவை கூந்தலின் அறியவும் உள்ளதோ நீ எறியும் பூவே. இதுதான் இறையனார் போர், அதாவது சிவபெருமான் ஒரு புலவராக உருவெடுத்து தனிமைக்கு கொடுத்தது. இந்த தனிமை எப்படிப்பட்டதுன்னா, தனிமை மிகவும் சிவபக்தன், ஒழுக்க சீலர், எந்த தப்பு தயார் செய்யாதவர், 3 வேளையை செவன ஒழுதுவர். அதனால் ஏழையாக இருந்தால் தனிமைக்கு உதவி செய்வதற்காக இந்த பாட்டை கொடுக்கிறார். அப்போ இதில் என்ன காரணம்னா, இது குறுந்தொகை என்பதனுடைய திருவிளையாடல் புராணம் இருக்குது. திருவிளையாடல் புராணம் தான் அந்த குறுந்தொகை, அதாவது குறுந்தொகை பாடல் உருவாக்கத்துக்கு ஆதாரம் வருது. பாண்டியன் தன் மனைவியோட உலா வரும்பொழுது அந்த காற்றில் அந்த
மனைவியினுடைய முடியிலிருந்து ஒரு வாசம் வருது. அவருக்கு சந்தேகப்படுது, அப்போ மனைவியினுடைய முடியில் வாசமா அதுலேருந்து மலரில் வாசமா? இதை அறியறதுக்காக அவை கூட்டம் இருப்பாங்கலாம். என்ன அந்த காலத்தில் பண்ணிக்கிறாங்க, போர் இல்லைன்னா சந்தோஷமாக இருக்கிறது வாழ்க்கை. புலவர்களை எல்லாம் ஆதரிச்சுக்கிறதா தான் இந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தமிழ் பாடல் கிடைச்சிருக்கு. இல்லை இப்போ தமிழ் இலக்கியம் ஒன்றுமே கிடையாது. தமிழ் இலக்கியம் முற்பட்டு தமிழ் இலக்கியம் புலவர்களை ஆதரித்த மன்னர்களால் உருவானது. மன்னர்கள் எல்லாரும் அப்படி செஞ்சால் என்ன சொல்கிறேன்னா, இதை உண்மையை அறிவதற்காக ஒரு போட்டி வைக்கலாம். யார் இந்த கருத்தை சொன்ன மாதிரி பாட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்களஞ்சி வழங்கி போட்டாங்க. இந்த போட்டி இருக்குமே, அவன் எல்லா ஆளாளுக்கு கண்டபடி எழுதி கொடுக்க மன்னனுக்கு திருப்தியே வரல. அப்போ என்ன ஆச்சுன்னா, திருப்தியே வரலங்கும் பொழுது இவர் நம்ம தருமி போய் சிவபெருமான் தந்தை தாய் எல்லாம் நீ தான், எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். அப்போ சிவபெருமான் புலவர் எடுத்து இந்த பாட்டை எழுதி கொண்டு கொடுக்குறார். இதுதான் நம்ம திருவிளையாடல் படம் பார்த்தோம், தனிமையாக நடிக்கிறார் போகிறோம். அதுதான் இப்போ என்ன ஆச்சுன்னா, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி. அஞ்சிரை தும்பினா அழகான தும்பினா பண்டு. அது கொங்குனாக்க அந்த பூவில் இருக்கிற தாது இருக்கு இல்லையா, தேர்னா தேர் கிடையாது, தேர்ந்த அந்த பூவை தேர்ந்து அதனுடைய வாடுற வாழ்க்கை. பூ இலங்காத்தான் இது வண்டுகளுக்காக தானே பூவில் போய் தேர்ந்து விட தான் உண்டு. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. நீ உன்னை விருப்பத்துக்கு சொல்லாதப்பா, நீ என்ன பத்தியா அதை சொல்லு அப்படிங்கிறார். நீ என்ன போய் பார்க்குறியோ அதை சொல்லி அது வண்டிக்கு சொல்கிறார். பைலியது கிழிய நட்பின் மயிலியர் செரியயிற்று அறிவை கூந்தலின். அவருடைய மனைவி, அதாவது எப்படின்னா, பலகாலமாக என்னுடைய இருக்கக்கூடிய அந்த மனைவி இருக்கா, அவளுக்குடைய அதாவது சொல்ல மாதிரி பற்பு அழகுல சிறந்தவர், அவளுடைய கூந்தலுக்கு மனம் உண்டா அப்படின்னு தெரியணும். நீ போகிற தெரியும். இது ஒரு கேள்வி போட்டார், உண்டா இல்லையான்னு சொல்லணும். ஒவ்வொருத்தர் கொடுத்த பார்க்க எந்த பாட்டி யாரும் ஏற்றுக்கல. அவர் ஏற்றுக்கல. திடீர்னு ஒரு பராரி மாதிரி வர்றாரு, ஒரு தனிமை வர்றாரு. தனிமை கொடுத்த உடனே புலவரெல்லாம் ஏற்றுக்கணும். அங்கே இவ்வளோ பேர் நீ எங்கிட்ட போய் கொடுத்துப்போ அப்படின்னு கொஞ்சம் இவர் ஏழனை படித்து எல்லாம் செய்கிறாங்க. பார்த்தா மன்னனுக்கு கரெக்டாக பிடிச்சி போச்சு. இந்த பாட்டு பிடிச்ச உடனே யாரை ஏளனை பட்டினாரோ அவருடைய பாட்டை பிடிச்ச உடனே நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த பொருட்களை தான் கொடுத்தாங்க. இது நம்ம என்னாச்சுன்னா, பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையான்னு இது சம்பந்தமாக நான் மேலும் சில விளக்கங்களை பார்க்கும்பொழுது, கம்பராமாயணத்துக்கு ஒரு பாட்டு வண்டானது அந்த அரும்பில் போய் அரும்பெல்லாம் அடித்து உதைச்சி அதை மலர வச்சு அந்த மலரில் இருந்து மனத்தை உருவாக்கி சேர்தான் அதனுடைய வாழ்க்கை முறை. ஆனால் அதையும் விட்டு அந்த பெண்கள் தங்களுடைய மலர் மாலையில் தலையில் வச்சு மலர் மாலையை எடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண்களுடைய இயற்கை மனம் ஒன்று இருக்குது. அந்த மனத்தை அந்த வண்டு உருமிச்சதால அந்த வண்டு பூ போக மாட்டேங்குது அப்படின்னு இவர் கம்பராமாயணத்தில் சொல்ல போனால், பெண்களுடைய கூந்துக்கு இயற்கையான மனம் உண்டு. அவர் இயற்கையான மனம் உண்டா இல்லையா பார்த்து சொல்கிறார். இப்போ இயற்கையான மனம் உண்டு கம்பராமாயணம் சொல்கிறார். கம்பராமாயணத்தை சொல்கிறார். இப்போ பெண்களுடைய கூந்தலுக்கு மட்டும்தான் மனம் உண்டா, ஆண்களுக்கு இல்லையாங்கிறது இது வரைக்கும் யாரும் சொன்னதா எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கும் ஒரு பாடம் இருக்குது. கம்பராமாயணத்துக்கு ஆண்களுடைய மலருக்கும் பெண்களுக்கு மலருக்கு முடிக்கும் கூந்தலுக்கும் மனம் உண்டு. அதை பெண்களுடைய இதுக்கு அது இப்போ என்ன சொன்னால், பாலகாண்டத்தில் 880வது பாடல், தூரும் போதினில் தேன் துவைத்து உண்டு உடல் ஈட்டம் நறுங்கோதையோடு நனை சின்னம் நீத்த நல்லார் வெறுங்கூந்தல் ஒய்க்கின்றன வேண்டல் வேண்டும் போது உரும்போகம் எல்லாம் நலன் உள்வழி உண்டா அன்றே. இதுதான் ஒரு 850 பாலகாண்டத்தில் இருக்கிறது. இன்னைக்கு தான் பார்த்தது எதிர்பாராம. அதுக்கு முதல்ல ஆண்களுடைய கூந்துகள் ரொம்ப நாளைக்கு முதல்ல பார்த்தேன். அந்த பாட்டுக்கு இன்னைக்கு தான் கிடைச்சிது. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அது இவருக்கு என்ன ஆயிடுச்சு, அதில் ராமன் ராமன் 2 பேர் இருக்காங்க. ராமன் ஃபாலோ பண்ணுறது லட்சுமணன். லட்சுமணன் அதாவது ராமனுக்கு தம்பி 3 பேர் கூடவே இருக்கும் லட்சுமணன். ஆனால் அதே நேரத்தில் ராமன் மேலே அதிக பற்றுள்ளவன் யார்? பரதன். இந்த பரதன் அடி சொல்லியிருக்கிற சத்ருகுணன். இந்த 2 பேருமே இந்த அண்ணனுக்கு 2 பாதத்தை கும்பிடுறாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய கூந்தலில் மனம் இருக்குது, முடியில் மனம் இருக்கிறாங்க. கரியவன் பின்பு சென்றவன் அருண் காதலின் பெரியவன் தம்பி என இணையது ஓர் பெருமை
அப்பொரு அருங்குமரர் தம் புனை நறுங்குஞ்சில் இருவர் பைங்கடலும் வந்து இருவரும் வண்டினர். இந்த 2 பேர்த்தையும் கீழே குனிஞ்சு எந்த இதில் அந்த மனமுள்ள முடி படும்போது அப்போ ஆணுடைய கூந்தலுக்கும் மனம் இருக்கிறது. கம்பராமாயணத்தை கம்ப கூடுறாரு. அதாவது கம்பராமாயணத்தில் ஆண்களுடைய கூந்தலுக்கு மனம் உண்டு சொல்லியிருக்கு. இப்போ கம்பராமாயணப்படியும் நம்ம குறுந்தொகை, திருவிளையார் படம் இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா, திருவிளையார் படம் இதெல்லாம் வச்சு பார்க்கணும்னாக்க பெண்புடைய குணத்தை பண்ணுறது. ஆக இயற்கை மனம் கூந்தலுக்கு உள்ளது என்பது இதன் மூலம் தெரிகிறது. இது இல்லையா என்பதை அவரவர் உணர்ந்து கொள்ள வேண்டியதுதான் தெரிகிறது. இது இன்றைய இலக்கிய உரையில் முதல் கட்டமாக இதை சொல்கின்றேன். இன்னும் தொடர்ந்து இது போன்று பல நிகழ்வுகளை சொல்லவாக உள்ளேன். மற்றவர்களும் அவர்கள் விரும்பினால் இது போன்ற இலக்கிய உரையை எந்த கவிஞரை பற்றி பார்த்தினாலும் எந்த இதை பற்றினாலும் நமக்கு அந்த அதாவது நம்முடைய முரண்பாடு இல்லாதவருக்கு பேசலாம், நீங்கள் செய்யலாம். அது அதனால் இலக்கிய உரை சம்பந்தமான இந்த செய்தியை கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக இது பார்த்து அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை இங்கே சுருக்கமாக கூற விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் மொத்தம் பல பிரிவுகளாக பிரித்துக் கொண்டேன். முதலிலே எனது உடல்நிலையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது. அடுத்தது மனநிலை, இரண்டாவது. மனநிலையையும் எந்த சூழ்நிலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது. மூன்றாவது கல்வி, நமது இறுதி மூச்சு வரை படித்துக் கொண்டே இருக்கிறது. அடுத்தது வேலை, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் எந்த அளவுக்கு நாம் சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். அதே மாதிரி செயலிலும் அதை கடைபிடிப்பேன், என்னால் முயன்ற வரை கிடைக்கும். அடுத்தது சம்பாத்தியம், நம்முடைய திறமைகளை கொண்டு எந்த அளவுக்கு நம்முடைய திறமைகளை பயன்படுத்தி உழைத்து சம்பாதிக்க வேண்டும் அந்த அளவுக்கு சம்பாத்தியம் கண்டிப்பாக இருக்குது. அடுத்தது குடும்பம், அந்த குடும்பத்திலும் நமது மனைவி, பிள்ளைகள், தாய், அனைவரையும் எந்த அளவுக்கு நாம் சிறப்பாக அவளை கொண்டு போக முடியும், அவங்களுக்கு தேவைகளை வாங்கி கொடுக்க முடியும், நம்முடைய கடமைகள் என்ன, அந்த கடமைகளை செய்ய வேண்டும் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அதையும் செயலாக்க. அதற்கு அடுத்தது பொது சேவை, நம்மால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் அந்த ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. என்னால் முடிந்த அளவுக்கு சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது ஆன்மீகம், கடவுளுடைய பணி. தினசரி நான் இதனால் வரை என்னுடைய பணியை துவக்கும் போது கடவுளை வணங்கிவிட்டு தான் நான் பணிக்கு செல்வேன். அதுபோன்று செய்த காரணத்தால் இன்று எனது மனநிலையும் சரி, உடல்நிலையும் சரி, பணநிலையும் சரி, குடும்ப நிலையும் சரி, அனைத்து நிலைகளிலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகையாக. ஆகவே அனைவருமே என்னை போன்று நான் குறிப்பாக சில விஷயங்களை சொல்கிறேன். நான் ஒரு காலகட்டத்தில் சுமார் 8 கிலோமீட்டர் எங்கள் கிராமத்திலிருந்து எங்கள் நகரத்திற்கு அதே 8 கிலோமீட்டர் மீண்டும் பாதையில் எங்களுடைய கிராமத்திற்கு செல்ல வேண்டும். அதுபோன்று ஒரு சில மாதங்கள் தான், ரொம்ப நாட்கள் இல்லை. இருந்தாலும் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் சிறு வயதிலிருந்தே உண்டு. அதே மாதிரி பள்ளி கல்வி மட்டுமல்ல, பக்கத்திலே லைப்ரரி இருக்கும், லைப்ரரியிலும் போட்டு ஜென்ரலான விஷயங்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி லைப்ரரிக்கும் தினசரி படிக்கிறாங்க. ஆக இன்றளவும் நான் தினசரி ஏதாவது ஒரு பயின்று கொண்டு தான் இருக்கிறேன். குறிப்பாக கன்னிமாரா எனக்கு பிடித்த இடம். அங்கே தான் நான் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பணிகள் சேர்ந்த பிறகு மீண்டும் நான் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே தான் உட்கார்ந்து நண்பர்களோடு படித்து அதை கேட்டுக்கிறேன். இன்னும் நான் அதில் உறுப்பினராக புத்தகங்களை எடுத்துக்கொண்டு படித்துக் கொண்டு இருக்கிறேன். எனக்கு உண்மையிலே
அனைத்திலுமே இப்போ நான் சொன்ன பல்வேறு நிலைகளிலுமே எனக்கு வந்து ஆர்வம் உண்டு. அதை வந்து செயல்பாட்டிலும் அதை நான் என்னால் முடிந்தவரை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு எண்ணம், நான் வந்து பல பேர் உதவியோடு தான் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். நான் மட்டும் ஒரு காரணம் இல்லை, என்கிட்ட உழைப்பு இருந்தது, முயற்சி இருந்தது, ஆர்வம் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களுடைய உதவிகளும் இருந்தது. அதை நான் இங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும். நான் ஒரு ஹாஸ்டலிலே தங்கி படித்தேன். ஆனால் ஹாஸ்டல் தங்கி படித்தேன், அந்த ஹாஸ்டலில் வந்து தங்கிறதுக்கு மட்டும்தான் வந்து அனுமதி அளித்தார்கள். இருந்தாலும் அதுவே எனக்கு ஒரு சிறப்பான ஒரு இதுவாக இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து என்னால் அந்த என்ன சொல்வது என்றால், என்னால் முடிந்த உதவிகளை இன்றைக்கும் நான் வந்து செய்து கொண்டிருக்கேன். அது வந்து வேலையாக இருக்கட்டும், பண உதவிகளாக, சிறு சிறு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறேன். மேலும் இதை நான் சிறப்பாக செய்ய வேண்டும், பொது சேவையில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. அது தொடர்ந்து செய்வேன் என்று இந்த நேரத்திலே கூறியிருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திரு வைஜெயந்த் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை தெளிவுபட கூறி எல்லோரும் அதை கடைபிடிக்கும் நோக்கத்தில் கூறினார். அவருக்கும் உடைய வாழ்த்துக்களை தன்னின் சார்பாக தெரிவிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சிறுகதை, தலைப்பு யார் முட்டாள். ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் ஒருவர் இருந்தார். அவரிடம் அவரது வேலையால் தனது மகன் உலக அறிவு இல்லாததால் உங்களிடம் வேலைக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அவருக்கு உலக அறிவு கற்றுக் கொடுக்கும்படி அனுப்பினார். சரி, அவரும் தனது வேலையாளர்கள், நாளை உனது மகனை அனுப்பு, வருவதற்கு முன்பு என்னை காலையில் வந்து சந்தித்து செல்லுங்கள் சொன்னார். அதே மாதிரி மறுநாள் காலையில் உலக அறிவு இல்லாத அவர் மகன் வந்தார். ஒரு முதலாளி அவர் சொன்னார், முதலில் வணக்கம் தெரிவிக்கணும் அப்படின்னாரு. எப்படின்னு கேட்டார். 2 கையும் கூப்பி வணக்கம் தெரிவி அப்படின்னு சொன்னார். அதுக்கு வந்துட்டு பக்கத்தில் இருந்த அவர் முதலாளி அம்மா சொன்னாங்க, அப்படி வேண்டாம், குட் மார்னிங்கிறது மாடர்னாக சொல்லிட்டேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு வணக்கம் இப்படி தான் தெரிவிப்புன்னு சொல்லினார். அடுத்ததாக, நீ தொழிலில் முதல்ல இங்கே செய்ய போகிற, அதுக்கு முதல்ல கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வா அப்படின்னாரு. எப்படி அப்படின்னு கேட்டார். அதுவும் தெரியாதுன்னாரு. அவர் சரின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு 3 முறை அதை இடமிருந்து வளமாக சுற்றி விட்டு வணக்கம் செலுத்திட்டு வரணும்னு சொன்னார். இவரும் வந்துட்டு கோயிலுக்கு போனார். 3 முறை முதலாளி சொன்னாமல் சுற்றிட்டு குட் மார்னிங் வச்சுட்டு வந்தார். அப்போது அங்கேருந்து ஐயர் கேட்டார், என்ன பண்ணுறீங்கன்னாரு. சாமிக்கு வணக்கம் வைக்கிறீங்கன்னாரு. அப்போது அவர் கேட்டார், சாமிக்கு வணக்கம் 2 கை கூப்பிட்டு தான் வைக்கணும் அப்படின்னாரு. சரின்னு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே முதல் வேலையாக பாயை வந்துட்டு சுத்துன்னு சொல்கிறாரு. முதலாளி தூங்கி எழுந்த பாயை சுத்துன்னு சொல்கிறாரு. இவர் வந்துட்டு எத்தனை சுற்றுன்னு கேட்குறாரு. எத்தனை சுற்று வருதோ சுற்றுப்பா அப்படின்றாரு. இவர் கோயிலில் கற்றுக் கொடுத்த மாதிரி 3 முறை சுற்றிட்டு நின்னார். அப்போது அந்த முதலாளி சொன்னார், பாயை சுற்றுனா இப்படி அப்படின்னாரு. இல்லை, கோயிலில் வந்து சுற்றி தான் சுற்றி சொன்னாங்க அப்படின்னாரு. அது வேறு இது வேறுனார். அடுத்ததாக, நான் குளிக்கணும், நீ வெந்நீர் வந்துட்டு வளாவி ஆற வைத்து வைய அப்படின்னாரு. மிதமான சூட்டில் வெய்ய அப்படின்னாரு. அது எப்படின்னு கேட்டார். ஏற்கனவே வெந்நீர் இருக்கும், அது மேலே கொஞ்சம் குளிர்ந்த நீரை ஊற்றுனா கொஞ்சம் மிதமான சூடாக இருக்கும், குளிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னாரு. அதையே எடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு வந்தார். அவரோட முதலாளியோட மனைவி என்ன பண்ணாங்க, காஃபி எடுத்தாந்து வச்சுட்டு, ஐயா வரதுக்குள்ளே இதை ஆற வச்சு வை, மிதமான சூட்டில் வை அப்படின்னு சொன்னாங்க. ஐயா வந்து பார்க்கும்போது அந்த காஃபியில் தண்ணியை ஊற்றி வச்சுருந்தாரு. என்னன்னு, நீங்கள் தான் வந்துட்டு குளிக்கிற தண்ணிக்கே பச்சை தண்ணி கலந்தால் மிதமான சூடு வரும் சொன்னீங்க, அதுதான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாரு. இப்படி கிடையாது, அதுக்கு வேறு இதுக்கு வேறு அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக, ஒரு நண்பர் ஒருத்தர், ஒரு நெருங்கிய உறவினர் வந்துட்டு உயர் அதிகாரியாக இருக்கிறவர் வந்தார். அவர் பேர் வந்துட்டு வரும்போது யார் வருகிறாருன்னு கேட்க சொன்னார். போய் கேட்டபோது ஆறுமுகம் வந்திருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் உள்ளே வந்துட்டு ஆறுமுகமாக இந்த மாவட்ட கலெக்டரான் அப்படின்னு சொன்னார். ஐயா, அப்படி சொல்லக்கூடாது, எதுக்குமே திரு உபயோகப்படுத்தி சொல்லணும், யார் சொன்னாலும் திரு ஆறுமுகம் வந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டார். அடுத்தது, இவங்க பேசிக்கிட்டு போது உள்ள சத்தம் வந்து இவர் வேலையால் கூப்பிட்டு அந்த சத்தம் என்னன்னு பாரு அப்படின்னாரு. இவர் பார்த்துட்டு வந்து சொன்னார், என்னப்பா சத்தம்னாரு. திரு எலியாரோ
பூனையாரும் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னாரு. அவங்களுக்கு திரு போட வேண்டாம் அப்படின்னாரு. அப்போ என்ன பண்ணு, யாருக்குமே திரு போட வேண்டாம், கலெக்டருக்கு முன்னாடி அவருடைய கோபத்தில் இனி யாருக்குமே திரு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா முதலாளி மதியம் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. சத்தம் கேட்குது மறுபடியும். இப்போ என்ன சத்தம்னு கேட்குறாரு. அவருக்கு வேலையாள் சொல்கிறாரு, டன் வந்து திக்கொண்டு போனான்னு சொல்கிறாரு. அவருக்கு புரியல, என்னடா சொல்கிறாரு, டன் வந்து திக்கொண்டு போனான்னு சொல்கிறாரு. அப்புறமா வந்துட்டு கொஞ்ச நேரம் அவனை அடித்து வச்சுட்டு கேட்ட பிறகு திருட வந்து திருடிட்டு போனான் அப்படின்னு சொன்னார். நீ வேலைக்கே வேண்டாம், நீ கிளம்புன்னு சொல்லிட்டாரு. யார் முட்டாள்ன்றது உங்கள் பச்சாஸ். நன்றி, வணக்கம். இதுவரை திரு சேகர் அவர்கள் ஒரு வேடிக்கையான கதையை சொல்லி விவரத்தை கொடுத்துள்ளார். இது வேகமான கதை. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். எல்லாருக்கும் வணக்கம். சென்னைக்கு 1980 வந்திருந்தேன். வந்து எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அவர் பாரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு நான் உதவியாளராக இருந்தேன். அதுக்கப்புறம் ஏசிசி கம்பெனியில் நான் வந்து போர்ட் ட்ரஸ்ட்டில் வந்து அந்த ஸ்டோர் கீப்பராக வேலை செஞ்சேன். ஒரு 3 months வேலை செஞ்சேன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் எழுதி அதில் தேர்வு பெற்றதுனால் எனக்கு வந்து தமிழ்நாடு ஏஜிஎஸ் ஆஃபீஸில் ஆடிட்டராக எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்தது. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு தெரியும் ஆஃபீஸ், எனக்கு ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. தேனம்பேட்டில் ஆஃபீஸ் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் வயசு காலம் நல்லா போயிட்டு வருவார். அவர் தான் என்ன வந்து முதல்ல 1981 நவம்பரில் 21 நான் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி அங்கே எனக்கு வேகன்சி இல்லாததுனால பெரியார் பில்டிங்கில் 4வது மாடியில் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் 1.5 years அங்கே இருந்தேன். அப்போது அந்த சமயத்தில் நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தேன். சரி, நம்ம வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணுன்றதுக்காக எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் மதுரை யூனிவர்சிட்டியில் பண்ணிட்டேன். அப்போது ஒரு 1.5 months லீவ் போட்டு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். அப்போ என்னை வந்து அந்த பில்டிங்கில் இருந்து சரண்டர் பண்ணி மறுபடியும் தேனம்பேட்டை ஆஃபீஸுக்கு வச்சுட்டாங்க. நான் தேனம்பேட்டை ஆஃபீஸில் மறுபடியும் புதுசாக ஜாயின் பண்ணி அங்கேருந்து என்னோடய வாழ்க்கை தொடங்க ஆரம்பிச்சது. ஸோ பிஸ்னஸ் நல்லா போயிட்டே இருந்ததுனால நான் வந்து ஃபர்தராக எக்ஸாம் எழுத முடியல. எங்கள் ஆஃபீஸில் என்னென்னா எஸ்ஓஜி எக்ஸாம்ன்றது ஒரு எக்ஸாம் இருக்குது, செக்ஷன் ஆஃபீஸர் கிரேட் எக்ஸாம். அது பாஸ் பண்ணாதான் நம்ம வந்து ப்ரொமோஷனே கிடைக்கும். ஸோ அது ப்ரொமோஷன் கிடைச்சா நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் போக வேண்டிய ஒரு கட்டாயம் நிலைமை இருக்குது எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கும். அதனால் அது எக்ஸாம் எழுதாமல் நான் அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்குள்ளே எங்கள் ஆஃபீஸ் வந்து பைபிகேஷன் ஆகிடுச்சு. அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்னு 2 விங்காக மாறிச்சு. நான் ஆடிட்டு ஆஃப் பண்ணதுனால நான் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கேன். ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு நான் அங்கே போன உடனே ஐ பிகம் சீனியர் ஆகிட்டேன். அங்கே எனக்கு சீனியர் ஆடிட்டர் நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பதவியில் நல்லா ப்ரோக்ராம் யூனிட்டில் இருந்தேன். ஸோ எல்லாருக்கும் ப்ரோக்ராம் போடுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் எக்ஸாம் பற்றியே நான் மறந்துட்டேன். அப்புறம் 88 கல்யாணம் ஆகிடுச்சு. அப்போ தான் எக்ஸாம் எழுதலாமான்ற மாதிரி ஒரு யோசனை வந்து மறுபடியும் எஸ்ஓஐசி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி 1993 எனக்கு செக்ஷன் ஆஃபீஸர் ப்ரொமோஷன். அதுக்கப்புறம் அது வரதுக்கு முன்னாடியே எனக்கு இன்ஸ்பெக்ஷன் டியூட்டியில் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போலேருந்து டில் மை ரிட்டையர்மெண்ட் நான் இன்ஸ்பெக்ஷனில் தான் இருந்தேன். த்ரூஅவுட் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி சுற்றிட்டே இருந்தேன். நடுவில் ஒரு 2 years ப்ரோக்ராம் யூனிட் எனக்கு ரிப்போர்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதில் நல்லா சிறப்பாக பண்ணேன். ஸோ அங்கேருந்து 2019 டிசம்பரில் 60 years முடிஞ்சதுனால சூப்பரானிவேஷன் ரிட்டையர் ஆகிட்டேன். அது இப்போது வந்து ரிட்டையர் ஆகி ரிட்டையர்மெண்ட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கேன். எதனாலன்னா 30 வருஷம் நான் வீட்டோடவே இல்லை. சாட்டர்டே சண்டே வருவேன்,
ஃபேமிலின்னு பார்ப்பேன், மறுபடியும் சண்டே நைட் ஃபேமிலி பார்ப்பேன். இப்படி தான் ஓடிட்டே இருந்தது. இதுக்குள்ளே நமக்கு வர வேண்டிய பிபி, சுகர் இதெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் கூட நான் ஆஃபீஸில் சொல்லியிருந்தேன். ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் நான் வந்து போல்டாக சொன்னேன். அவங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேறு ஒன்றும் பண்ண முடியாது, போய் தான் ஆகும், நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போது வந்து ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு ஒரு பேரண்ட் பிறந்ததுனால அவங்களோட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ பிஸ்னஸ் எல்லாம் மறுபடியும் ரீஎம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நிறைய பேர் கூப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப வந்து ரிச் ஆகணும் அந்த மாதிரி கிடையாது. இருக்கிற நிலைமை போதும், வர பென்ஷனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையை வரலாம் போகிறேன். இங்கே நான் இங்கே லோக்கல் அசோசியேஷன் லக்ஷ்மிபுரம் லோக்கல் அசோசியேஷனில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். அப்புறம் இங்கே ஏரி டெவலப்மெண்ட்டுக்காக நாங்கள் ஒரு சின்ன போஸ்ட் கொடுத்துருக்கோம். அது பண்ணிகிட்டே இருக்கிறோம். இங்கே ஒரு 20 பேர் வாக்கிங் குரூப்பில் இருக்கிறோம். தினமும் நான் அவங்களோட ட்ரைனிங்ஸ் பண்ணுறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன். எங்கேயுமே யாருக்கிட்டையும் போகிறதில்லை, எந்த ஃபங்க்ஷனும் அட்டென்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போது வந்து நிறைய டைம் இருக்கிறதுனால ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நான் என்னோடய வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸோட என்னோடய மீதி காலம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அது கடவுள் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நமது சுரேஷ் அவர்கள் பல்துறை மன்னர், பல்கலை மன்னர். சமீபத்தில் அரிமா சங்கத்தில் அவர் பொருளாளராக அனைவரால் ஏற்கப்பட்டு சிறப்பு பெற்றுள்ளார். அவருக்கு நமது தமிழ் சங்கத்தின் சார்பாக முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய அந்த பணி சீரும் சிறப்பு பெற்று நல்ல முறையில் பெருமையுற வேண்டும் இவரால். இப்பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை என்பதை விட அத்துடன் கூறி ஒரு சிறுகதையும் சொல்ல உள்ளார். அவற்றை நாம் அனைவரும் ரசித்து கேட்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை வேளையில் மனதுக்கு இனிமையான நண்பருடன் இணைந்து உரையாட ஒரு வாய்ப்பு கொடுத்த நீதிபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நல்ல மாலை பொழுது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கூடுதல் மகிழ்ச்சியாக தமிழிலேயே அனைவரும் உரையாடுகிறோம், தமிழிலேயே முழுவதுமாக பேசுகிறோம் என்பது எனக்கு மனதிற்கு மிகவும் நெருக்கமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த சமயத்தில் ஒரு ஒரு சுவாரஸ்யமான அறிவார்ந்த அறிவு சார்ந்த அறிவு ஒரு சிறுகதை சொல்லிகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சமயத்தில் ஒரு துறவி சீடருடன் உரையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த துறவி சீடரை பார்த்து, உலகிலேயே மதிப்பு வாய்ந்த இடம் எது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். ஒரு சீடர் சொன்னார் வைர சுரங்கம். இன்னொரு சீடர் சொன்னார் இல்லை அதை விட நிலக்கரி சுரங்கம். இன்னொரு சீடர் சொன்னார் பல இடங்களை சொன்னார்கள். எதுவுமே அவர் துறவி ஏற்றுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் மதிப்பு வாய்ந்த இடம் அல்ல. சீடர்களுக்கு எத்தனையோ உலகத்தில் உள்ள பல மதிப்பு வாய்ந்த இடங்களை சொல்லிவிட்டோம், ஆனால் நம்ம துறவி அதை ஏற்க மறுக்கிறார். அந்த உடைய குழப்பம். அவரிடமே கேட்டார்கள், சரி நீங்களே சுவாமி நீங்களே சொல்லுங்கள், உலகிலே மதிப்பு வாய்ந்த இடம் எது என்று கேட்டார்கள். அவர் சொன்னார் கல்லறை என்று சொன்னார். எல்லாரும் அதிர்ச்சியாக இருப்பார்கள். நியாயமாக நீங்கள் கூட அதிர்ச்சியை வெளிப்படுத்தவில்லை, அதிர்ச்சியாக இருக்கிறீர்கள் நினைக்கிறேன். கல்லறை 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 ஏன் அவர் மதிப்பு வாய்ந்த இடமாக, உலகிலேயே மிகவும் அதிகபட்ச மதிப்பு வாய்ந்த இடம் கல்லறை தான் என்று சொன்னார். ஏனென்று கேட்டார்கள். விளக்கம் சொன்னார். அங்குதான் பல அறிவார்ந்த ஞானிகள், தொழில்துறை நிபுணர்கள் அனைவருமே சமாஜங்களுடன் கலந்து இருந்தாலும் குறிப்பாக பல துறை சார்ந்த ஞானிகள், தொழிலதிபர்கள், விளையாட்டு வீரர்கள், பல்துறை சேர்ந்த நிபுணர்கள் அனைவரும் கடைசியில் சங்கமிக்கும் இடம் அங்குதான். ஆனால் அவர்களில் எத்தனை பேர் தங்களுடைய அறிவை, தங்களுடைய தொழில்நுட்ப அறிவை, தங்களுடைய புலமைகளை தனக்குள்ள தான் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களை, உலகிற்கு பயன்படக்கூடிய கருத்துக்களை சொல்லாமலே இறந்து போயிருக்கிறார்கள் தெரியுமா? அதனால் தான் சொல்கிறேன் அது மதிப்பு வாய்ந்த இடம். அதையெல்லாம் அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தால் இந்த உலகம்
இந்த சமுதாயத்துக்கு மிகவும் பயன்பட்டதாக இருக்கும். இன்று நாம் காணும் உலகத்தை விட இன்னும் அதிகபட்சமாக முன்னேறிக்கும் என்று அதனால தான் அதை மதிப்பான இடமாக நான் கருதுகிறேன் என்று சொன்னார். வீரர்களும் அதை ஒப்புக்கொண்டார்கள். மூலம் என் மனதுக்கு பட்டது நாம் அனைவருக்கும் தெரிவிக்க விரும்புவது என்னென்றால், நாங்கள் பெற்ற அனுபவங்கள் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஞானம், அறிவு எல்லாவற்றையும் முடிந்த அளவு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. தனக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் பெரும்பாலான செய்கிறார்கள், சில பேர் செய்வதில்லை. அதை எல்லாரும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நாம் உலகை விட்டு செல்வதற்கும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தான் பெற்ற அறிவை தான் பெற்ற அதாவது பிறகு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும், அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். அப்படி இருப்போம். அருமையாக நமது சுரேஷ் அவர்கள் தன்னுடைய உரையில் ஒரு கருத்தை கூறி, ஒரு கதையை கூறி, நமக்கு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை கூறியுள்ளார். அது சொல்லப்போன நான் ஒரு கவிதை எழுதியிருக்கல, அது ஜஸ்டிஸ் பிஆர் கோகுலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு காலத்தில் அந்த ஆரம்பத்திலேயே, அதாவது 82 முதல் நூல் இருக்குது. சில்லறைக்கு அலைகின்ற மனிதர்களா அந்த கல்லறையை நினைத்து கொண்டு பாருங்களேன், பணத்துக்காக ரொம்ப அலையக்கூடாது. வணக்கம். இதுவரை இந்த நிகழ்ச்சியில் நம் நிகழ்ச்சியினர் குறிப்பிட்டபடி நீதிபதி ஐயா அவர்கள் இலக்கிய உரை நிகழ்த்தினார். திருவிளையாடல் புராணத்தை பற்றி, கம்பராமாயணம் திருவிளையாடல் புராணத்தை மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. அது ஐயா வந்து கம்பராமாயணத்திலும் குறுந்தொகைகளை பற்றியும் நமக்கு விளக்கி கூறினார். பிறகு நம்ம குழுவில் உறுப்பினர்கள் திரு சேகரையா, திரு வைஜெயந்தையா, திரு சுப்பியா அவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சிகளை பற்றி அவர்கள் கூறினார்கள். திரு சுரேஷ் அவர்களும் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இதுவரை வந்து அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.